Hello students, today we are going to see about Max Class 12 Chapter 1 Example 1.7. So what is the question they given? A is symmetric, then prove that adjoint A is also a symmetric. அப்படின்னு prove பண்ண சொல்லிருக்காங்க. So we are going to take, let A is symmetric. So symmetric அப்படின்னா என்ன condition அப்படின்னா A transpose equal to E. ஸோ சிமெட்ரிக்காக இருக்கணும் அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் அந்த ஏன்றது ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏவாக இருக்கணும். அப்போ நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஆல்சோ ஆர் சிமெட்ரிக்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போனா என்ன அர்த்தம்? அதோட கண்டிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா தட் இஸ் அட்ஜாயிண்ட் ஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் விச் இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இதுதான் அதோட கண்டிஷன். ஸோ இப்போ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு சிமெட்ரிக், கண்டிஷன் வந்து ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ. அண்ட் தியரம் 1.9ல சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the property is adjoint A transpose which is equal to adjoint A the whole transpose. Okay, so adjoint A transpose which is equal to adjoint A the whole transpose அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் adjoint அதை அப்படி எழுதிக்கோங்க. this A transpose பதில் just now we know let given value என்ன கொடுத்துருந்தாங்கன்னா A symmetric, ஸோ அதோட கண்டிஷனை யூஸ் பண்ணுறோம் A transpose equal to A. ஸோ இந்த A transpose இருக்க இடத்துல ஏவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் adjoint A. ஓகே, which is equal to adjoint A the whole transpose. ஸோ இதை அப்படியே நான் ரிவர்ஸில் எழுதிக்கிறேன். இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். adjoint A இந்த வேல்யூ இங்கே எழுதிக்கலாம். the whole transpose which is equal to இந்த வேல்யூ இங்கே எழுதிக்கலாம். adjoint A. So actually what we are going to prove? Adjoint A the whole transpose which is equal to adjoint A. இதை தான் ப்ரூவ் பண்ணோம். இதை ப்ரூவ் பண்ணால் என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்காக adjoint A is a symmetric அப்படின்னு அர்த்தம். So that therefore adjoint A is also a symmetric. That's all. Hope you all understand. Thank you dears.